ஆட்சியாளர் உமர்கிட்ட போயிட்டு உமர் சொல்றாங்க, ஒருத்தன் திருடினான் என்றால் அவன் கையை வெற்றா. எப்படி பேசுறாரு பார்க்க கோபமா இருக்குல்ல, படிக்கும்போது எரிச்சலா இருக்குல்ல. அடுத்த வார்த்தை கவனி, அவனே பசிக்காக திருடி இருந்தான் என்றால் ஆட்சியாளன் கையை வெட்டுறாங்கிறாரு. இப்ப எத்தனை தடவை பேருக்கு வெட்டுறது? கட்சியில் இருக்க எல்லா பேரும் மொட்டை கையோட தான் திரிவாங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுங்கிறான் பாட்டன் பாரதி. இங்க 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்குறாரு. எத்தனை பேரடா கொள்றது? நம்ம மதம் கடந்த மனிதம், அதுதான் புனிதம். அங்க நீ வரணும். நல்லா கொஞ்சம் மதம் ஒரு அபின், அது இரக்கமற்றவர்களின் இதயம். ஐயா பெரியார் அவர்கள் கள்ளு சாராயம் குடித்தால் கூட அந்த போதை படுத்து எழுந்தால் தெளிந்து விடும். ஆனால் மதம் சாதி போதை ஏறினால் செத்து சுடுகாடு பாடையில போனாலும் போகாதுங்க. ஏன்? தேவருக்கு ஒரு சுடுகாடு, தேவேந்தருக்கு ஒரு சுடுகாடு, நாடாருக்கு ஒரு சுடுகாடு, கோணாருக்கு ஒரு சுடுகாடு, படையாச்சிக்கு ஒரு சுடுகாடு, பறையருக்கு ஒரு சுடுகாடு, கவுண்டருக்கு ஒரு சுடுகாடு. செத்து சுடுகாடு போனாலும் போன ஜாதியோட தாண்டா போகுது. கொடுமைடா, கொடுமை. இஸ்லாமுக்கு ஒரு புதைப்பிடம், கிறிஸ்தவருக்கு ஒரு அடக்கம் செய்யும் இடம், இந்துக்களுக்கு ஒரு அடக்கம் செய்யும் இடம். பாரு, இந்த சமூகத்தை எப்படி ஓர்மை செய்வது? அதனை யோசி. தமிழர் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் உண்டு நம்ம அனைவருக்கும் தாழ்வுங்கிறான். நல்லா கொஞ்சம் எவ்வளவு கற்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம முன்னவர்கள். எவ்வளவு தமிழ் சமூகத்தின் ஓர்மையை பற்றி. இந்த மதத்தின் வேறாக சாதி இருக்குது, அதை நல்லா கொஞ்சிக்கணும். சாதி மத பிளவுதான் தமிழ் சமூகத்தின் முதல் எதிரி. தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்ல, மானுட குலத்தின் மாபெரும் பகைவனே சாதி மதம் தான். மானுட சமூக ஓர்மையை பிரிப்பது, பிளப்பது இதுதான். அது குறிப்பாக தமிழர் இனத்தில் இதுதான். இதைத்தான் தன்னின பகை என்கிறோம். தன்னின பகை, பறையனும் படையாட்சியும் அடித்துக் கொள்வது, தேவரும் தேவனும் அடித்துக் கொள்வது, நாடாரும் கோணாரும் மோதிக்கொள்வது, சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், தன்னின பகை என்பது. இதைத்தான் என் உடன் பிறந்தவனே, இதைத்தான். இதை மறந்து கடக்காமல் நீ நல்ல வழியில் நடக்க இயலாது என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கவனத்தில் வச்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்க. அந்த உணர்ச்சியை ஒன்னிலிருந்து சாகடிக்க. பறச்சி என்பது ஏதடா, பணத்தி என்பது ஏதடா, இறைச்சிதோல் இலக்கிலே இலக்கம் இறைச்சிதோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சிவாக்கியிருப்பார் சித்தர். அவை வர சாதி இரண்டொழிய வேறில்லை. நீ உனக்கு என்ன கற்பிச்சிருக்கான்? ஆமா, சாதி ஆண் ஜாதி பொஞ்சாதி. அது பாலியல் வேறுபாடுறா, அது சாதி இல்லை. ஆண்பால் பெண்பால் பாலியல் வேற்றுமை. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தர் பட்டாங்கில் உள்ளபடி மேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு பண்றார். இட்டோர் பெரியோர், என்னிடத்தில் இருக்கிற செல்வங்களை பிறருக்கு எடுத்து ஈகிறவன், கொடுக்கிறவன் உயர்ந்தவன். தனக்கென்று பதுக்கி ஒதுக்கிற கஞ்ச பிசுனாரி தான் ஈன பிறவி இழிசாதி, அவன் தான் தாழ்ந்தவன்கிறார் அவ்வை. ஏன் உயர்ந்தவன்? கொடுக்கும் போது கை உயர்ந்து இருக்கிறது, கொடுக்கும்போது கை உயர்ந்து இருக்கிறது. இட்டோர் பெரியோர் அப்படி இடுறான், கை உயர்ந்து இருக்குங்கிறான். இது பாரதி கிட்ட வேணா சொல்லிட்டான், கொடுக்கிற கை உயர்ந்தது, வாங்குற கை தாழ்ந்ததுன்ட்டு. அவன் நம்ம மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமில்ல, எடுக்கிற கையும் உயர்ந்தா இருக்கும், நீ வை எடுத்துக்கிறேன் மண்டக்கு இருக்குன்னு தானே, எடுக்கிற கையும் உயர்ந்தா இருக்கும். அதுதான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை, வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பயிச்சவன் விட மாட்டான்ட்டு. இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த போர். அவன் வந்தான், நம்மால் பாரதி வந்தான், சாதிகள் இல்லையடி பாப்பான்னா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னா. இந்த திராவிட வந்தான், சாதிகள் இல்லையடி பாப்பா. இப்படி பாடிய பாரதி நம் பாட்டனை பாப்பான்னு சொல்லி கொடுத்தது யாரு? இந்த திராவிட திருவாளர்கள். ஏன் சாதி இல்லைன்ட்டான்ல, சாதி இருந்தால்தான் இவனை பிளந்து பிரித்து போட்டு இவன் அதிகாரத்துக்கு வர முடியும், வலிமை பெற முடியும். ஒரு தடவையாவது ஒரு திராவிட தலைவன் தமிழ் சமூக ஓர்மைக்கு பேசினான் என்று சொல்றார், நான் அப்படியே இறங்கி போயிரண்டா வீட்டுக்கு. நம் மோதலை அவர்கள் விரும்புவார்கள்,
திட்டமிட்டு உருவாக்குவார்கள். நம் சாவை சகிப்பார்கள், ரசிப்பார்கள், ருசிப்பார்கள். நம் ரத்தத்தை, நம் மரண ஓலத்தை ரசிப்பார்கள். நம் ஒப்பாரியை இசை போல கேட்டு ரசிப்பார்கள். லட்சக்கணக்காக நம் இனம் செத்து விழுந்த போது நாம் கத்திய கதறலை இனிய பாட்டு போல ரசித்தவர்கள். நம் பிணத்தின் மேலே நாற்காலியை போட்டு பதவியை அனுபவித்த பாதகர்கள் இவர்கள், பாவிகள். உனக்கு இன்னும் மானம், ரோசம், கோபம் வரலைனா உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அது ரொம்ப எத்தனை பிரபாகரன் பிறந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்னக்கிடா போர்ல எதிரிகிட்ட தோத்துருக்க? உன் வரலாறு படிச்சு பாரு. என்ன உன் பாட்டன் பண்ணார வண்ணிய எதிரியால் தோக்கடிக்கப்பட்டானா? கூட பிறந்த ரத்த துரோகம் காக்க வேண்டிய உன் பாட்டன் மருது வண்டி பாட்டி வேலை யாரு? எல்லாரும் எடுத்துப்பாரு. தீரன் சின்னமலை எல்லாரும் எடுத்துப்பாரு. புளித்தவன் அழகுமுத்துக்கோணும் எல்லாரும் எடுத்துப்பாரு. எடுத்து பாரு, படிச்சு பாரு. ஒருத்தம் கூட செத்து பகையிட்ட தோக்கல. சொந்த ரத்தம், உடன் பிறந்த ரத்த துரோகம் தான். இறைமகன் இயேசு ஒரே ஒரு துரோகி யூதாசை சந்தித்தார். என் தலைவன் 1000 யூதாசுகளை சந்தித்தார். ஆனால் நான் பல ஆயிரம் யூதாசுகளை ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு இருக்கேன். என்னோட கூட நிற்கிறவன் என் கொள்கைக்காக நிற்கிறானா, என்னை கொல்றதுக்காக நிற்கிறானுங்கிற குழப்பத்திலே வண்டி ஓடிட்டு. துரோகங்கள், தன்னின பகையால் தாழ்ந்து விழுந்த இனம், போர்க்குணம் அற்றுச்சு. அதில் ஒரு பெருமை, ஆக முன்பு முதலாக நாகரிகம் அடைந்து பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி தன்னலம் என்று வருகிற போது அறிவு வேலை செய்ய மாட்டேங்கிறது. அவன் எமஞ்சத்தா எனக்கு என்னன்னு போயிடுறான். இந்த கூட்டத்தில் 4 பேர் அடிச்சுக்கிட்டோம். இங்கிருந்து இருந்துச்சு, யார் அடிச்சுக்கிறவன்? நம்ம ஆளுகளா? நம்ம ஆளுகளா யார்? நம்ம சாதி ஆளுகளா? இவன் சாதியவே இனம்னு பேசிட்டுக்காண்டா. நம்ம இனத்தான் என்ன இருந்தாலும் நம்ம அது சாதிடா, கர்மம் பிடிச்சவன அது சாதி, அது குடி. இனம் என்பது ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் உலகெங்கும் இன வரையறை. வன்னியர் என்பதே இனம் அல்ல. தேவர் என்பதும் நாடார் என்பதும் கவுண்டர் என்பதும் இனம் அல்ல. அது குடிகளின் அடையாளம். ஆனால் இனம் என்பது தமிழர்கள் என்பதுதான், நாம் தமிழர்கள் என்பதுதான் இன அடையாளம். ஒரு மலையில நினைக்கிறேன், ஒரு நீரை குடிக்கிறோம், ஒரே காத்து அதை சுவாசிக்கிறோம். பறைய நான் சுவாசிச்சு விட்ட காத்த தாண்டா படையாச்சி நீ சுவாசிக்கிற. அங்க இருக்கிற ஒருத்தன் சுவாசிச்சு விட்ட காத்தாண்டா நான் சுவாசிக்கிறேன். என்னடா கொடுமை. பாகிஸ்தான்ல இருந்து பெய்ந்து வர மழை நீரை அவன் குடிச்சு விடுற தண்ணி ஓடியாருது. மழையில பாகிஸ்தான் இஸ்லாமியரால் நனைஞ்சு இந்திய நாட்டுக்குள்ள ஓடியாண்டா, பாகிஸ்தான் தண்ணி வருது தடுத்துரு குடிக்க விடு அப்படி சொல்லிடுவியாடா? கால கொடுமை. இது ஒரு நோய், ரொம்ப முத்திருச்சு. அதை சரி செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் இந்த பிள்ளைகள் கத்துறோம். எங்க ஆதங்கத்தை, எங்கள் ஆள் மனதின் வழியை, அதனால வர்ற மொழியை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நம்மளை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வெட்டி கட்சிகள், இதெல்லாம் குச்சிகள். பயந்து சாகுறா. ஓட்டுக்கு 15,000 கொடுத்துக்கிட்டு, சோறு கொடுத்து கூட கொடுத்து வாடா நின்று பேசுறா.